தாய் வீடு ஏப்ரல் 2025. குவளைக்கண்ணனின் குண விசித்திரங்கள். கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி. தன்னந்தனியாய் புதுவைக்கு வந்த பாரதிக்கு பணி செய்ததோடு அவருடன் பழகி அவர்போல் தேசபக்தராகவும் இலக்கிய அபிமானியாகவும் ஆகிய சீடர்கள் பலர். அவர்களுள் அடங்காத தனித்தன்மை வாய்ந்தவர் குவளைக்கண்ணன். பாரதியும் சிஷ்யர்களும். பாரதி குடியிருந்த வீட்டில் சிஷ்ய கோடிகள் சுமார் 35 பேர் இருந்தார்கள். தீரமிக்க இளைஞர்களான சங்கரகிருஷ்ணன், பாலு, தோத்தாத்ரி, ஹரிகர சர்மா முதலியவர்கள். ஒவ்வொருவரும் விசித்திரமான தனி குணமுடையவர். அவர்களுடைய சமையல், சாப்பாடு எல்லாம் வெகு விசித்திரமாகவே இருக்கும் என்ற பீடிகையோடு பாரதியும் சிஷ்யர்களும் என்ற அத்தியாயத்தை தொடங்கி பாரதியார் சரித்திரத்தை எழுதி வரும் செல்லம்மா பாரதி குவளைக்கண்ணன் செய்த உதவியை நன்றியுடன் குறிப்பிடுவதோடு நிற்கவில்லை. அவரது பாத்திர பாங்கை தோத்தாத்ரி என்கிற மற்றொரு சீடருடன் ஒப்பிட்டு பின்வருமாறு சித்தரிக்கிறார். தோத்தாத்ரி, குவளைக்கண்ணன் இருவரும் ஏறக்குறைய ஒரே மாதிரியானவர்கள். பாரதியாருக்கு விஷயம் எதுவானாலும் சொல்லும் முன்பு நடத்த வேண்டும். வெளியில் செல்லும் காரியமானால் ஜெயத்தோடு முடித்து வர வேண்டும். என்ன துயரமான விஷயமானாலும் முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது கொள்கை. நண்பர்கள் இருவரும் பாரதியாரை அளவுக்கு மிஞ்சி சோதிப்பார்கள். தோத்தாத்ரி, கடைக்கு சென்று வெற்றிலை பாக்கு வாங்கி வா என்பார் பாரதியார். உடனே இல்லாவிட்டால் என்பார் நண்பர். அடுத்த கடைக்கு போ என்பார் பாரதியார். அந்த கடையும் பூட்டி இருந்தாலோ என்று பதில் வரும். பெரிய கடை தெருவுக்கு போய் வா என்பார். இந்த வெயிலில் என்னால் அவ்வளவு தூரம் போக முடியாதே என்று நண்பர் பதில் சொன்னதும், அடே அபஜயமே, எதற்கெடுத்தாலும் இல்லை என்ற ஜபம்தானா, வெற்றிலையே இன்று போடுவதில்லை என்று பாரதியார் தீர்மானித்துக் கொள்வார். இவ்வளவு பேச்சும் ஆன பிறகே நண்பர் தோத்தாத்ரி கடைக்கு செல்லுவார். இது தோத்தாத்ரியின் நிலைப்பாடு. குவளைக்கண்ணன் இன்னும் தீவிரம். செல்லம்மா பாரதி மேலும் தொடர்கிறார். குவளைக்கண்ணர் பாரதியாருக்கு எல்லா விஷயங்களிலும் நேர்மாறானவர். அவர் அன்பின் மிகுதியால் செய்த தொல்லைகள் கணக்கில் அடங்காதவை. ஓயாமல் பாஞ்சாலி சபதமோ அல்லது நொண்டிச்சிந்தில் அமைக்கப்பட்ட பாடல் ஏதேனும் ஒன்றோ காலை 3 மணிக்கு மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தால் பொறுமையின் மிக்க தர்மபுத்திரருக்கு கூட கோபம் வரும். அவ்வளவு உறக்கவும் கர்ண கடூரமான சுருதியிலும் பாடுவார். ஓயவே மாட்டார். இதற்குரிய சான்றாக அமைந்ததுதான் முந்தைய தாய் வீடு மார்ச் 2025ஆம் ஆண்டு இதழில் வெளிவந்த என்னுடைய கட்டுரை குருவாய் உயர்ந்த சீடன், பக்கம் 139 முதல் 142 வரை. பாரதியார் பாடிய கண்ணன் என் சீடன் பாடலை விவரித்தாற் போல தங்கம்மா பாரதி எழுதிய விளக்கச் சித்திரம் அது. என்றாலும் அதன் அடிநாதம் குவளைக்கண்ணனின் செயற்பாடு என்பதில் ஐயமில்லை. குருவின் மதிப்பறிந்த சீடர் குவளைக்கண்ணன். பாரதி இயற்றிய பாடல்களை பாடும் முன்னர் பாரதியார் முன்னிலையில் குவளைக்கண்ணன் பாடி பழகியது 4000 திவ்ய பிரபந்தம். இதை அவரே சொல்கிறார். பாரதியார் வீட்டில் நான் 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்வதுண்டு. மௌனமாக ஆழ்ந்த கவனத்துடன் பத்திரிகைகளுக்கு வியாசங்கள் எழுதி கொண்டிருக்கும் சமயங்களில் என்னை மௌனமாக பாராயணம் செய்து கொள்ளும்படியாக சொல்லுவார். அதற்கு நான், ஐயா, எழுதும் காரியம் தங்களுடையது, படிக்கும் காரியம் என்னுடையது. அவாள் காரியத்தை அவாள் ஏக காலத்தில் கவனத்துடன் செய்து வந்தால் யாருக்கு என்ன நஷ்டம் என்று ஒரு சமயம் சொன்னேன். அதற்கு அவர், நீ சத்தம் போட்டு படித்தால் நான் எழுதும் காரியத்திற்கு தடையாக இருக்கிறது என்றார். அதற்கு நான், ஐயா, நீங்கள் மற்ற மனிதர்கள் மாதிரி சாதாரண மனிதராக என் புத்தியில் படவில்லை. ஆகையினால்தான் நீங்கள் எழுதும்போது நானும் கூசாமல் பாராயணம் செய்து வருகிறேன். ஏக காலத்தில் ஒரு காரியத்திற்கு மேல் காரியங்கள் செய்ய வல்ல சக்தி உங்களிடம் இருப்பதாக எண்ணி நான் படித்து வருகிறேன் என்றேன். உடனே அவர், நான் உன் வழிக்கு வருவதில்லை, எப்போது வேண்டுமானாலும் படிக்கலாம் என்றார். இந்த உரையாடலில் பாரதி குறித்த குவளைக்கண்ணனின் அனுமானம் முகஸ்துதியாக இல்லை. அவரதும் ஆற்றலை உய்த்து உணர்ந்து பெற்ற அனுபவத்தின் வெளிப்பாடாக அமைகிறது. அதனால்தான் மேலும் தர்க்கம் செய்ய மனமின்றி நான் உன் வழிக்கு வருவதில்லை என்று முடிவு சொல்லி எப்போது வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று இசைவும் தந்துவிடுகிறார் பாரதி. இதுதான் கண்ணனை தோத்தாத்ரியிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது.
ஒரு வகையில் கண்ணன் செய்யும் தொல்லைகள் தோத்தாத்திரியின் செயற்பாடுகளை ஒத்து அமைந்தாலும் அவற்றுக்கும் அப்பால் குருவை உணர்ந்து கொண்ட சீடராகவும் சில சமயங்களில் குருவை மீறிய சீடராகவும் குவளைக்கண்ணன் பாரதிக்கு தரிசனமாகியிருக்கிறார் என்றே தோன்றுகிறது. தோற்றத்திலும் செயற்பாட்டிலும் வேடிக்கை மனிதரைப் போல் தெரிந்தாலும் ஆற்றலிலும் குரு பக்தியிலும் குவளைக்கண்ணனை விஞ்சியவர் யாருமிலர் என்பதை அவர் பற்றிய தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. அதில் ஒன்றுதான் செல்லம்மா பாரதி நினைவு கூறும் ஒரு நிகழ்வு. குவளைக்கண்ணன் பாரதியை பிரிய மாட்டார். அனாவசியமான கேள்வி கேட்பதில் குவளையை மிஞ்சினவர் கிடைப்பது அரிது. அநேக நாட்களில் சாப்பாட்டு வேளைக்கு வந்து எனக்கு கூட சாதமில்லாமல் செய்து விடுவது அவரது சுபாவம். தமது மிதமிஞ்சிய இம்சை என்னும் கோலால் பாரதியாருக்கு பொறுமை என்னும் மந்திரத்தை உச்சரித்தார். இதனை சொல்லும் நிலையில் எள்ளல் கலந்த எரிச்சல் செல்லம்மாவுக்கு வந்து விடுகிறது. சாப்பாட்டு வேளையில் வந்து அனைத்தையும் சாப்பிட்டு முடிக்கிற சாப்பாட்டு ராமனாக இந்த கிருஷ்ணன் இருப்பதை சுட்டி காட்டி எனக்கு கூட என்று அழுத்தமாக கூறி சாதம் இல்லாமல் செய்து விடுவதை சொல்லும்போது அதில் பாரதி உள்ளிட்ட சிலர் உள்ளே ஒளிந்து கொள்கிறார்கள். அவற்றுக்கு மேலாக அத்தொடரில் செல்லம்மாவின் தாயன்பும் மென்மையாய் வெளிப்பட்டு விடுகிறது. பாரதியை பிரியமாட்டார் என்பதில் இருக்கிற அக்கறையும் இம்சை எனும் கோல் கொண்டு பாரதிக்கு பொறுமை என்னும் மந்திரத்தை உபதேசிக்கும் நேர்த்தியை சுட்டும்போது புலப்படும் பயனுறு மேன்மையும் குவளைக்கண்ணனின் சிஷ்யத்தன்மையின் சிறப்பினை உணர்த்தி காட்டுகின்றன. அவற்றை சற்றே விரிவாக சிந்திக்கலாம். என்றும் பிரியாத இணையற்ற சீடர் குவளைக்கண்ணன். பாரதியை பிரியமாட்டார் என்று செல்லம்மா சொல்லும் தகவலுக்கு மறுதலையான பொருள் பாரதியும் கிருஷ்ணனை பிரியமாட்டார் என்பது. கிருஷ்ணா என்று அவரை ஒருமையில் அழைத்து உரிமையுடன் பணிகொள்ளும் அன்பு பாரதிக்கும் இருந்தது. அவர் அன்பு மிகுதியால் செய்த தொல்லைகள் கணக்கில் அடங்காதவை என்று செல்லம்மா பாரதி சொல்லியதோடு தோத்தாத்திரி என்னும் சீடருடன் ஒப்பிட்டு சொன்னதையும் கொண்டு குவளைக்கண்ணனை வேடிக்கையும் வினோதமும் நிறைந்த ஒரு பாத்திரம் என்று முடிவுக்கு வர முடியாது. அவர் கல்வியில் வல்லவர். புதுச்சேரியிலே பாரதியாரை ஊன்ற வைத்ததற்கு மூலமாக இருந்தவர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார். அவருக்கு எப்போதும் உற்ற தோழருமாக இருந்தார் என்று குறிப்பிடும் வாகிச கலாநிதி கீவ ஜெகநாதன் குவளைக்கண்ணன் பற்றி தான் அறிந்த சில நிகழ்வுகளை குறிப்பிடுகிறார். அவற்றுள் ஒன்று இங்கு நினைவுகூரத்தக்கது. கிருஷ்ணமாச்சாரியார் ஆங்கிலம் பிரெஞ்சு இரண்டிலும் அறிவு வாய்ந்தவர். 1912 ராலி கம்பெனியிலிருந்து உத்தியோகம் தருவதாக கடிதம் வந்ததாம். அதை கிருஷ்ணமாச்சாரியார் பாரதியாரிடம் கொண்டு போய் காட்டினார். அந்த மனுஷர் சிறிதேனும் தாட்சண்யமின்றி அதை கிழித்து போட்டு விட்டாராம். திருவண்ணாமலையில் அந்த கம்பெனியார் சில வேலைகளை நடத்தி வந்தபடியால் அங்கே வரும்படி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு உத்தரவு வந்திருந்தது. பாரதியார் உத்தரவை கிழித்து போட்டவுடன் கிருஷ்ணமாச்சாரியார், என்ன இப்படி செய்துவிட்டீர்களே என்றார். கிருஷ்ணா, நீ திருவண்ணாமலைக்கு போய்விட்டால் எனக்கு இங்கே யார் துணை என்று பாரதியார் கேட்டார். வாஸ்தவம், நமக்கு இவர் துணை, இவருக்கு நாம் துணை என்ற திருப்தியோடு அவர் இருந்து விட்டார் என்று எழுதுகிறார் கிவாஜா. அப்படியானால் பாரதிக்கும் குவளைக்கண்ணனுக்கும் இடையே எவ்வளவு உரிமை கலந்த உறவு இருந்திருக்க வேண்டும். அதனால்தானே பாரதி புதுவை விட்டு சென்னை வந்து சேர்ந்த பிறகு குவளைக்கண்ணனும் அங்கே வந்து இறுதி வரையிலும் உடன் இருந்திருக்கிறார். பாரதியை காட்டிலும் இறுதி காலத்தில் வறுமை வந்து தன்னை வாட்டிய போதிலும் இவரது குரு பக்தியில் குறைவேதும் இல்லை. இதற்கும் கிவாஜாவின் பின்வரும் எழுத்து சித்திரமே சான்றாகிறது. அவர் எழுதுகிறார், வாழ்க்கையில் சாரமற்று யமனோடு போராடி கொண்டிருந்த கடைசி காலத்திலே அவர் பேசிய பேச்சு பாரதியாரை பற்றியதுதான். எனக்கு தெரிந்ததை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் பாரதி விழா எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். பாரதியாரோடு பழகிய நான் அவர் வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்தவன். நல்ல வஸ்து நெடுநாள் உலகத்தில் தங்குவதில்லை. அவர் போய்விட்டார். எனக்கு ஏதாவது பொருளுதவி செய்தால் பாரதியார் விழாவில் ஒரு சிறந்த கடமையை நிறைவேற்றினதாக இருக்கும். இதை 4 பேரிடம் சொல்லி பத்திரிகைகளில் பிரசுரம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அதற்குள் அவர் பாரதியாரை தேடிக்கொண்டு போய்விட்டார். உருக்கம் நிறைந்த இறுக்கத்தில் இரக்கத்தை கடந்த அவர்தம் இறுதி மூச்சு பாரதியுடன் கலந்து போயிருக்கிறது.
அந்த அளவிற்கு பாரதியை வெறிகொண்டு நேசித்தவர் அவர். குவளையார் கேட்டவை அனாவசிய கேள்விகளா? செல்லம்மா பாரதியின் குவளைக்கண்ணர் பற்றிய குணச்சித்திரிப்பில் கவனம் கொள்ள வேண்டிய மற்றொரு நிலைப்பாடு அனாவசியமான கேள்வி கேட்பது. அப்படி ஒரு கேள்வியை அன்று பாரதியாரிடம் கேட்டார் குவளைக்கண்ணர். ஐயா, தாங்கள் எந்த ஊர்? என்ன கிருஷ்ணா, அடிக்கடி எந்த ஊர் என்று கேட்கிறாய்? எட்டயபுரம் எட்டயபுரம் என்று எத்தனை தடவை சொல்லுகிறது என்றார் பாரதி. கோபமாக அல்ல, குணமாய்த்தான் பாரதி சொல்லியிருப்பார் என்பதற்கு செல்லம்மா பாரதி சாட்சி. குவளைக்கண்ணன் படித்தவராய் இருந்தாலும் பலமுறை இந்த கேள்வியை அவர் பாரதியிடம் எழுப்பியதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? அதனை செல்லம்மா பாரதி அறிந்திருந்தாரோ என்னவோ பாரதி அறிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்புலத்தில் ஒரு அழுத்தமான நிகழ்வும் அமைந்திருக்கிறது என்பதை குவளைக்கண்ணனே குறிப்பிடுகிறார். அது பாரதியார் பாஞ்சாலி சபத காவியத்தின் முதற்பாகம் எழுதி முடித்த தருணம். தான் பாடி பயின்றதோடு நிற்காமல் குவளைக்கண்ணன் ஒரு ஜமீன்தாரிடமும் போய் அதனை படித்து காட்டியிருக்கிறார். அதிசயித்து அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த ஜமீன்தாரின் காரியதர்சி, அதாவது செயலர், இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என குவளையாரிடம் கேட்டிருக்கிறார். பாரதி என்று பதிலளித்தவரிடம் அவர் எந்த ஊர் என்று மறுவினா தொடுத்திருக்கிறார். எட்டயபுரம் என்பது குவளையார் தந்த பதில். இப்படிப்பட்ட பாட்டு எழுதியவர் எட்டயபுரத்தவராக இருக்க முடியாது என்று அவர் சொல்ல, இல்லை ஐயா, அவர் பல தடவைகளில் தாம் எட்டயபுரத்தவர் என்று சொல்லியிருக்கிறார் என்று குவளைக்கண்ணன் உறுதிபட உரைத்திருக்கிறார். ஆயினும் அவர் ஒப்புக்கொள்வதாய் இல்லை. இராது, அவர் எட்டயபுரம் இல்லை, வேண்டுமானால் நீ நேராக போய் இன்னொரு தரம் கேள், என்ன சொல்லுகிறார் பார். இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் கேள். பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு நாய்க்குட்டி பிறந்தால் அதற்கு மற்ற ஊர் நாய்கள் பதில் சொல்ல முடியாது. பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு வித்வான் பிறந்தால் அவருக்கு மற்ற ஊர் வித்வான் பதில் சொல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட பாட்டு எழுதியவர் ஊர் பாஞ்சாலங்குறிச்சியாகத்தான் இருக்க வேண்டும். பாஞ்சாலங்குறிச்சி தவிர மற்ற ஊர்களில் பிறந்தவர்களால் இப்படிப்பட்ட வீரப்பாட்டு எழுத முடியாது என்று அழுத்தமாய் உரைத்திருக்கிறார். அதனால்தான் மீளவும் பாரதியிடம் குவளைக்கண்ணன் அவரது ஊர் பெயரை திரும்பவும் கேட்டது. எத்தனை தடவை சொல்லுகிறது என்று எரிச்சலை அடக்கி கொண்டு பொறுமையுடன் பதிலளித்த பாரதியிடம் ஜமீன்தார் வீட்டில் நடந்ததை சொன்னதும் பாரதி புன்சிரிப்புடன் சொன்ன பதில் அந்த ஓரம்தான். இந்துஸ்தான் வார பதிப்பில் இதனை எழுதிய பிறகு எட்டயபுரம் ஓரந்தானாம் பாஞ்சாலங்குறிச்சி என்று முடிக்கிறார் குவளைக்கண்ணன். அதில் இன்னும் கொஞ்சம் சந்தேகத்துணி இருக்கத்தான் செய்கிறது. என்ன செய்வது? குவளைக்கண்ணனின் பிறவி குணமல்லவா அது? ஆனாலும் அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. தொடக்க நிலையில் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த கட்டபொம்மனின் தலைநகர்தான் பாஞ்சாலங்குறிச்சி. அதற்கு பின்னர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்ட பாரதியால் எட்டயபுரம் முன்வந்து விட்டது. பாஞ்சாலங்குறிச்சி அதன் ஓரத்தில் போய் உட்கார்ந்து விட்டது. இவ்வாறு பாரதியிடம் குவளைக்கண்ணன் கேட்ட கேள்விகள் அனாவசியமானவை என்று தோன்றினாலும் தமிழ் இலக்கியத்திற்கு, பாரதியின் வரலாற்றுக்கு மிகவும் அவசியமானவை என்பதை சில தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. அவை தொடர்ந்து ஆராய்வதற்கு உரியவை. நன்றி.